ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஆர்எம்கேவி கிடிவெல் ப்ரோக்ராமில் அடுத்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட். இந்த இதில் மாணவிகள் எவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்கிறத பாருங்கள். கையில் கிடச்ச பொருளை கொண்டு இவ்வளவு அழகான ஒரு கலைப்பொருட்களை உருவாக்க முடியும். யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்களையும் அழகாக தயார் பண்ண முடியுங்கிறது இந்த மாணவர்கள்கிட்ட நமக்கு கற்றுக்கிடலாம். நம்ம வீடுகளில் வேஸ்ட்டாக தூக்கி தூர எறித கொட்டாங்குச்சி, தென்னை மரத்திலிருந்து விழுத வேஸ்ட்டு, அன்றாட வாழ்க்கையில் வந்து சீடி, ஐஸ் குச்சி, இப்படி பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து மாணவர்கள் உருவாக்கிய அழகான கலைப்படைப்பு தான் இது. முழுக்க முழுக்க எல்லாமே வேஸ்ட்லேருந்தே உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ அழகாக அந்த வேலையை செய்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே பெரிய குழந்தைங்கள, எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க. 4th 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க தான். நம்ம சிரட்டை, கொட்டாங்குச்சி, முட்டைத்தோடு, எவ்வளோ அருமையான வேலைகளை செஞ்சுருக்காங்க பாருங்கள் நம்ம குழந்தைங்க. நியூஸ் பேப்பர், நம்ம அன்றாடம் படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை அழகாக உருட்டி குத்து விளக்கு செய்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப இல்லைங்க, 1 மணி நேரத்தில் குழந்தைங்க அவ்வளவு அழகான கலைப்பொருட்களை உருவாக்கியிருக்கிறாங்க. வேஸ்ட் கப்பு, எவ்வளோ அருமையான ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். பேப்பர் கப்பு, நியூஸ் பேப்பரில் உருட்டி எடுத்து ஒரு மாட்டு வண்டி. இன்னைக்கு மாட்டு வண்டினா என்னென்னே தெரியாத காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த மாட்டு வண்டியை நேர்த்தியாக அழகாக செய்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு படைப்புகளில் எந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாதஸ்வரம் எதில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்ன பொருளை அதில் பயன்படுத்தியிருக்காங்க அதை கமெண்டில் சொல்லலாம். நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். இந்த வீணை கிட்டார் பாருங்கள், என்ன பேஸில் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எந்த வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பேஸ் வந்து தமிழக அரசு வழங்கியது தான். இது பாருங்கள், அற்புதமான ஒரு படைப்புங்க. இதை பாருங்கள், இதில் என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதில் பயன்படுத்தியிருக்கிறக்கூடிய பொருளை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு எத்தனை பொருள் இதில் தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படைப்பு உண்மையிலே மிக அற்புதமான ஒரு படைப்புங்க. அடுத்ததாக பாருங்கள், காளான், அது எதில் செஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே எதிலிருந்து வந்த வேஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது கூட பாருங்கள், வண்டி மாடு. இந்த மாட்டு வண்டி அழகாக மூவ் ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நல்லா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.